4 மணிக்கெல்லாம் எழுந்திக்கலான்ட்டு அலாரத்த வச்சுட்டு படுத்தா, அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு 4:30 மணி வரையும் தூங்கியிருக்கேன். ஆரம்பமே அமர்க்களமா இருக்குன்னு நெனச்சுட்டு, ப்ளூ டீய போட்டுக்கிட்டு எஸ்எஸ்சி பிரிப்பரேஷனுக்கு உட்காந்தாச்சு. அது ஒரு 2 மணி நேரம் வெற்றிகரமா முடிச்சதுக்கப்புறம், காலை உணவுக்கு தேவையான ஓரிரவு ஓட்ஸ் மற்றும் கொய்யாக்காவ எடுத்துட்டு வந்துட்டேன். அத சாப்பிட்டதுக்கப்புறம் கொய்யால வேற லெவல்ல இருந்தது. புதுசா அதுல கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதோட கிக்கு செமையா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் கைஸ் இது ஃபேட்ட குறைச்சுக்கிட்டே மசில் பில்ட் பண்ற சேலஞ்சுல நாள் 8. இன்னொன்னு இந்த சீரிஸ மிஸ் பண்ணாம இருக்க, இப்பயே ஒரு ஃபாலோவும், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலை உணவுக்கு அப்புறம் ஜிகேவ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு தேவையான உணவுகள போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஃபுட்ட சாப்பிட்டுட்டு, இன்னைக்கான மதிய மீல முடிச்சுக்கிட்டேன். அத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபிய போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு தோள்பட்டை நாள். எப்பயும் போல மும்மூர்த்திகளுக்கு 2 வேரியேஷன்ல 3 செட்டுன்னு அடி அடின்னு அடிச்சு நல்லா பத்த வச்சு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ராப்ஸையும் நல்லா ஒரு பதம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சது. அத முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு மீதம் இருந்த சிக்கன சாப்பிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்ட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிறிய ஒரு ஸ்டடி செக்ஷனுக்கு அப்புறம் இரவு உணவுக்கு எப்பயும் போல 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் 2 முழு முட்டைய சாப்பிட்டு, இன்றைய நாளைக்கு தேவையான 120 கிராம் புரோட்டீன், அதுக்கப்புறம் மத்த கேலரீஸ் எல்லாத்தையுமே ஃபுட்ல இருந்தே எடுத்திருக்கேன். இதோட இன்றைய நாள் ஒரு இனிய நாளாவே முடிஞ்சது. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.